வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலின் ஏர்பேஸ் காலை 6:45 ஒரு போர் விமானம் கிளம்புகிறது ஈரானை நோக்கி. இந்த போர் விமானத்தில் பொருத்தப்பட்ட மிசைல் எந்த அளவில் ப்ரிசைஸ்டாக இருக்கிறது நீ பார்த்தீர்கள்னா, 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அறை, அங்க இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய நபர்களை கூட டார்கெட் செய்யும்படி இந்த மிசைல் பொருத்தப்பட்டது. பைலட்டிற்கு கிடைத்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். காலை 9:50 ஈரான்ல இருக்கக்கூடிய பேஸ்டர் ஸ்ட்ரீட் என்கிற இந்த இடத்திற்கு அந்த விமானம் போகணும். விமானம் நல்கடாம போகணும். பாம்ஸ்களை போட்டு யாருக்குமே தெரியாத போது திரும்பியும் வந்துவிட வேண்டும். பேஸ்டர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸோடைய படங்களை பாருங்கள். ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமீனி இந்த இடத்தில் ஈரானின் டாப் லீடர்ஷிப்புடன் ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கில் இருந்த அந்த தருணம். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டார்கள்னா, இதற்கு மேல் இது போன்ற வாய்ப்பு எப்பவுமே அமைந்திருக்க மாட்டாது. அந்த அளவில் இந்த ப்ரிசைஸ்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வைத்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள். அதாவது எலிமினேட்டிங் தி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான், அமெரிக்காவின் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்டை பற்றி மக்களுக்கு தெரிய வந்துவிட்டால், அல்ல ஈரானிற்கு தெரிய வந்துவிட்டால், உடனடியாக சுப்ரீம் லீடர் அண்டர் கிரவுண்ட் ஆகிவிடுவார். அதற்கு மேல் ஈரான்ல இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப் வெவ்வேறு இடங்களில் போய் பதங்கிவிடும். அவர்களை மறுபடியும் தேடி கண்டுபிடித்து அவர்களை அசாசினேட் செய்வது மிக கடுமையாக மாறிவிடும் என்கிற இந்த இன்புட். சுப்ரீம் லீடர் அலி கமனேயுடன் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஈரானியன் கமாண்டர்ஸ்கள் எலிமினேட் செய்யப்பட்டார்கள், அதாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃப் IRGC கமாண்டர்ஸ், இந்த அனைத்து நபர்களுமே இந்த மீட்டிங்கில் இருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்பு US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில் என்ன? 2 or 3 individuals who the United States had already identified the preferred potential as a new leader of Iran, replacing Ayatollah Ali Khamenei, were also killed in the same attack. Ayatollah Ali Khamenei தாண்டி அவருடைய இடத்தில் மாற்று நபரை யாரை அவர்கள் நியமித்து வைத்தார்களோ அந்த 2 நபர்களுமே, 2-3 நபர்கள் அந்த பட்டியலில் இருந்தார்கள். அவர்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஒரு தகவலை நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார். They are dead. Trump says US identified candidates to lead Iran after Khamenei were killed in initial strike. இந்த அனைத்திலுமே மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நானும் பல இடங்களில் கேட்டேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இந்த அனைத்துமே எப்படி நடந்தது, எப்படி இந்த ப்ரிசைஸ்ட் அட்டாக் நடந்தது என்கிற இந்த கதையை இதற்கு மேல் நீங்க கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். காரணம், இது போன்ற அட்டாக்ஸ் இதற்கு மேல் உலகம் முழுவதும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படி, அதை நீங்க பாருங்க. எக்ஸாக்ட் இடம், எக்ஸாக்ட் நேரம், அலி கமனேயை பற்றி மட்டுமல்ல, மற்ற டாப் ஆஃபிஷியல்ஸ்கள் அவர்களுடைய அனைத்து விஷயத்தையுமே இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி இந்த நேரோ விண்டோ, அதாவது அந்த பாம்பு போடுவதற்கான ப்ரிசைஸ் டார்கெட், லொகேஷன், டைம் அனைத்துமே எப்படி இவர்கள் சேகரித்தார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா ஈரானில் ரஷ்யா மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்கிறது. உதாரணத்திற்கு S-400 எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிடமும் அந்த S-400 இருக்கிறது. இந்த அனைத்து கம்யூனிகேஷன், அனைத்து டெக்னாலஜியுமே தாண்டி எப்படி ஒரு போர் விமானம் ஈரானிற்குள் புகழ்ந்தது, எப்படி அந்த ப்ரிசைஸ் லொகேஷன் இவர்கள் டார்கெட் செய்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். இந்த பதிவில் 3 மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க போறீர்கள். How does this war change the course of the Middle East conflict? இந்த போர் எந்த அளவில் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டை மாற்றப் போகிறது? How deeply have Mossad and CIA
இன்ஃபில்ட்ரேட்டட் ஈரான். CIA மற்றும் மொசாதோடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவில் ஈரானுக்குள் புகுந்திருக்கிறது என்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இன்னைக்கு மிக முக்கியமாக எடுத்து காட்டப் போகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் மொசாத் அண்ட் CIA இந்த நாட்டில் ஒட்டுமொத்த சிஸ்டத்திற்குள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று. How have Israel and the US executed the secret operation in Iran over the years? அயத்துல்லா கமேனியோட மரணம் மற்றும் கிடையாது. ஈரானை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கள், டாப் ஒஃபிஷியல்ஸ்கள், டாப் லீடர்ஸ் அனைத்து நபர்களுமே ஒவ்வொன்றாக மொசாத் போட்டு தள்ளியது எப்படி என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்ததுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒற்றை தாக்குதல் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே இன்னைக்கு அலற விட்டிருக்கிறது. குவைத், பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, கத்தர், இது போன்ற அனைத்து நாடுகளிலுமே நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், அதற்கான காரணம் இங்கே நடந்த இந்த ஒற்றை அட்டாக். US ஈரான் போர் தொடங்கிவிட்டது. அனைத்திற்கான காரணம் இந்த ஒற்றை அட்டாக் மட்டும்தான். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் மொசாத் மற்றும் CIA இந்த ஆபரேஷனை வைத்து நோட்ஸ்களை எடுக்க தொடங்கி இருப்பார்கள். February 28 உலகம் முழுவதும் ஒரு மிக முக்கியமான செய்தியை பரவியது. அந்த செய்தியில்தான் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதாக கூறினார்கள். ஆனால் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் இந்த அளவில் சேர்க்கப்பட்டது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு நாள் 2 நாள் நடந்த சீக்ரெட் லெவல் ஆபரேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த ஆபரேஷனை அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஃபைனான்சியல் டைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர் இஸ்ரேலி ஒஃபிஷியலிடம் கேட்டபோது, ஹவு டிட் யூ மேனேஜ் டு டார்கெட் ஈரான்ஸ் லீடர்ஷிப் வித் சச் அக்யூரசி? அதற்கு இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வெளிவிட்ட தகவல் தான் மிக பயங்கரமாக இருக்கிறது. தெஹரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோடு, ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு மூளை முடுக்கை பற்றி எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்களுக்கு எப்படி ஜெருசலத்தை பற்றி எங்களுக்கு தெரியுமோ, அதே மாதிரி தெஹரான்ல இருக்கக்கூடிய அனைத்துமே எங்களுக்கு தெரியும். உதாரணத்திற்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபருக்கு சென்னையை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்கும் எப்படி தெரிந்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்த்தால் அதே போன்றுதான் அங்கே. கடந்த 10 ஆண்டுகளாக இஸ்ரேலி ஏஜென்சிகள் தெஹரான்ல இருக்கக்கூடிய டிராஃபிக் கேமராஸ்களை ஹேக் செய்திருக்கிறார்கள். அதாவது டிராஃபிக்காக பொருத்தப்பட்ட ஒவ்வொரு CCTV கேமரா, அதோடைய ஃபுட்டேஜ் எல்லாமே டிரான்ஸ்மிட் செய்யப்பட்டது ஒரு என்கிரிப்டட் கோட் வழியாக. டெல் அவீவ் இஸ்ரேலில் இருக்கு. டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய டெல் அவீவ் மற்றும் இன்னொரு இடம் சதர்ன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சர்வர்களுக்கு இது நேரடியாக டிரான்ஸ்மிட் செய்யப்பட்டது. மொசாத் மற்றும் யூனிட் 820 இன்னொரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஈரான், இந்த 2 அமைப்புகளுமே இந்த ஃபுட்டேஜஸ்களை, இந்த ஃபீட்ஸ்களை மிக ஆழமாக கவனிக்க தொடங்குகிறார்கள். இந்த ஃபீட்ஸ் ரியல் டைம்ல வேற போனது. எந்த தலைவர், எந்த நபர் எத்தனை மணிக்கு கிளம்புகிறார், எத்தனை மணிக்கு உள்ள வருகிறார் என்கிற அனைத்து விஷயமுமே இந்த ஃபுட்டேஜ்களில் ஒரு கேமரா, மிக முக்கியமான கேமரா, கமேனியோடைய ஆஃபீஸ், அதாவது பேஸ்டர் ஸ்ட்ரீட்ல
இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸின் ஒரு லொகேஷனை பார்த்திருக்கிறது. அந்த லொகேஷன் கமேனி அவர்களுடைய ஆஃபீஸ் ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் லாட்டை பார்க்கிறது. இந்த இடத்திலிருந்து தான் பேஸ்டர் ஸ்ட்ரீட்டை பற்றின ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை இவர்கள் சேர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பார்க்கிங்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பர்சனல் பாடி கார்ட்ஸ், டிரைவர் மற்றும் சீனியர் ஈரான் ஒஃபிஷியல்ஸ்களுடைய வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலி அனலிஸ்ட் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், டு பீங் profiling Khamenei's driver, bodyguard, as well as those of other top officials. இந்த ஃபீட்ஸ் வர தொடங்கிய நாள்ல இருந்து ப்ரொஃபைலிங் நடக்க தொடங்கி இருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில். யார் எங்க வர்றார், எத்தனை மணிக்கு போறார், யார் யாருக்காக அசைன் செய்யப்பட்டிருக்கிறார், இவர்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன, இவர்களுடைய ஆஃபிஷியல் வேலையாக யார் இவர்களை அக்கம்பனி செய்கிறார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இந்த பேட்டர்னை இன்டெலிஜென்ஸ் டெர்மினாலஜியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அனாலிசிஸ் என்று கூறுவார்கள். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட உங்களை பற்றி அந்த அளவில் தெரியாத அளவில் இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வார்கள். பியோர்லி பேஸ்ட் ஆன் த டேட்டா தே ரிசீவ். அவர்கள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த டேட்டாக்களை வைத்துதான் இந்த அளவில் அவர்கள் உங்கள் மீது ஆய்வுகளை நடத்துவார்கள். இஸ்ரேலுடைய எலீட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் 820 பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த பிளான்ஸ்கள் எடுத்து காட்டுகிறேன். யூனிட் 820 இவர்களை ஸ்பெஷலாக இஸ்ரேலை பற்றி ஆய்வு செய்வதற்காகவே இவர்கள் அமைத்திருந்தார்கள். ஃபைனான்சியல் டைம்ஸோட இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, inside the plan to kill Ali Khamenei, Lebanese data collected made possible to Israel specificated signal intelligence unit 820. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த டேட்டாக்களை அவர்கள் சேகரித்தார்களோ, இந்த அனைத்துமே சேர்ந்துதான் அவரை கொல்லக்கூடிய இந்த திட்டத்திற்கான அந்த சக்சஸ் ரேட் என்று கூறியிருக்கிறார்கள். பியாண்ட் த டிராஃபிக் கேமரா, இந்த டிராஃபிக் கேமரா மட்டுமல்ல, இதை தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய மொபைல் நெட்வொர்க்கையும் இவர்கள் பெனிட்ரேட் செய்திருக்கிறார்கள். அதாவது கான்வர்சேஷன், லொகேஷன் டேட்டா, மெட்டா டேட்டா, கால் ரெக்கார்ட்ஸ் அனைத்துமே லைவ் ஃபீடாக போய்கொண்டிருந்திருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக. யார் யாருக்கு ஃபோன் பண்றார், எத்தனை மணிக்கு ஃபோன் வந்தது, எதற்காக இந்த ஃபோன் செய்யப்பட்டது, அந்த ஃபோனில் எந்த விதமான இன்ஃபர்மேஷனை பகிர்ந்தார்கள், என்ன பேசினார்கள் என்கிற அனைத்து விஷயமுமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சர்வர்ஸ்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தது. இது மேனுவலாக ரெக்கார்ட் செய்யப்பட்டதில்லை, யாரோ ஒட்டு கேட்டதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டட். அதாவது மேத்தமெட்டிக்கலி சோஷியல் நெட்வொர்க்கை வைத்து இந்த அனாலிசிஸ் வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஒட்டுமொத்த நகரத்துடைய டிராஃபிக் சிக்னல், மொபைல் ஃபோன் சிக்னல், மெசேஜஸ், இமெயில்ஸ் அனைத்துமே இதில் கனெக்ட் ஆகிறது. எவ்ரி கனெக்ஷன், எவ்ரி அன்யூஷுவல் மூவ்மெண்ட் எல்லாமே அல்காரிதம் அனாலிசிஸ் வழியாக இதை ஃபில்டர் செய்து ஒரு சிறிய மூவ்மெண்ட் நடந்தாலும் இஸ்ரேலிற்கு ஈரானை பற்றி தெரிந்துவிடும். அங்கிருந்து அவர்கள் அப்டேட் ஆகிவிடுவார்கள். இப்போ அந்த நாளில் என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள், எப்படி அலி கமனே அவர்கள் கொல்லப்பட்டார் என்று. பிப்ரவரி 28 அதிகாலையில் டார்கெட் லிஸ்ட் ரிவீல் ஆனது. இந்த டார்கெட் லிஸ்ட் ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல், அவருடைய லொகேஷன், அவருடைய நேரம் அனைத்துமே. இந்த இடத்தில் தான் சிஐஏவும் அதே போன்ற ஒரு கன்ஃபர்ம்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஈரானை பற்றி இஸ்ரேலிடம் கொடுக்கிறார்கள். தட் இந்த நேரத்தில், இந்த இடத்தில் இந்த அனைத்து நபர்களுமே சேர போறார்கள். இந்த மீட்டிங்கில் அயத்துல்லா அலி கமேனி அவர்களும் கலந்து கொள்வதாக ஒரு மிக ப்ரிசைஸ்டான அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தது. இது மட்டுமல்ல, ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸோடைய இன்புட்டும் அங்க கிடைக்கிறது. CIA classified this as high fidelity intelligence. அதாவது மிக முக்கியமாக ரொம்பவே ஆதாரபூர்வமான இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த அனைத்து நபர்களுமே இந்த இடத்தில் கூட போறார்கள் என்று. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிப்போர்ட், மொசாதோடைய ரிப்போர்ட், சிஐயோடைய ரிப்போர்ட், ஹியூமன்
இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் அனைத்துமே சேகரித்ததுக்கு பின்பு இந்த திட்டத்தை கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 நாடுகளுமே. அயத்துல்லா கமேனி அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவரை இது போன்று சுட்டுக்கொள்வது அல்ல இது போன்ற டார்கெட்டட் அட்டாக்கை செய்வது சாதாரணமான விஷயம் கிடையாது. இஸ்ரேலில் ஒரு சிறிய இலை நகர்ந்தால் கூட இந்த இடத்தில் அயத்துல்லா கமேனி அவர்கள் அண்டர் கிரவுண்ட் ஆகி விடுவார். 3-4 வாரங்கள் 2-3 மாதங்கள் அவர் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட யாருக்குமே தெரியாது. எந்த விதமான சோஷியல் பிரசன்ஸும் இருக்காது, எதுவுமே கிடையாது. அந்த அளவில் ஒரு மிக ப்ரொடெக்டடான நபராக அயத்துல்லா கமேனி அவர்கள் அங்கே இருந்தார். இவர்தான் ஒரிஜினல் டார்கெட். வெளிவந்த தகவல் படி நிச்சயமாக அயத்துல்லா கமேனி அவர்கள் தன்னுடைய பங்கரில் கிடையாது, அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார் என்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வெளிவந்த உடனேயே யுஎஸ் ஈரானின் நியூக்ளியர் டாக்ஸ் ஒரு பக்கம் ரெஸ்யூம் ஆகி கொண்டிருந்தது. 3 டாக்ஸ் நடந்து கொண்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இவர் மீது இப்போ தாக்குதல் நடக்காது என்கிற ஒரு அலட்சியத்தனத்தில் இருந்தார்கள். 1. 2வது, ஏற்கனவே அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல், ஈரானுடைய தாக்குதல் தொடங்கியதனால் இந்த மீட்டிங்கிற்காக நேரம் கிடையவில்லை. அந்த காரணத்தினால பங்கர்ல போய் இந்த மீட்டிங்கை போட முடியாது, உடனடியாக இந்த மீட்டிங்கை போடுவோம் என்கிற அந்த அவசரத்தில் இந்த மீட்டிங்கை போட்டார்கள் என்கிற அந்த இன்னொரு தியரும் வெளிவருகிறது. 3வது, அயத்துல்லா கமேனியுடைய கடைசி மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்கிற அந்த விஷயமும் வெளிவருகிறது. 3 ஆங்கிள். அக்கார்டிங் டு ஃபைனான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, CIA அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இஸ்ரேலுடைய மொசாதன் ரிப்போர்ட்டை வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போ அங்கிருந்து விமானம் ஒரு நாட்டுக்குள்ள வரணும், ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அப்படி தப்பி தவறி இந்த இன்ஃபர்மேஷன் ஈரானின் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டால் உடனடியாக அவரை பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்த்து விடுவார்கள் என்கிற அந்த விஷயத்தை வைத்து இந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷனுக்கான இன்னொரு திட்டமும் போட்டிருக்கிறார்கள். அதாவது பாஸ்டர் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய மொபைல் டவர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 12 டவர்ஸ்கள் இருந்திருக்கு. இந்த 12 டவர்ஸ்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலி சைபர் யூனிட் ஆக்டிவ் ஆகி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொபைல் நெட்வொர்க்ஸ்களில் ஒரு மைனரான டிஸ்டர்பன்ஸை செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சீஸ் செய்யவில்லை, ஜாமர் போடவில்லை. ஜாமர் போட்டால் மக்களுக்கு தெரிஞ்சிடும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த விதமான இந்த ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள், இங்கே ஃபோன் செய்தால் அது கால் ட்ராப் ஆயிரும், இல்லை அங்கேருந்து நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கேட்காது, இல்லை டூன்னு ஒரு சில சவுண்ட்கள் கேட்கும். அதுதான், அதாவது பைலட் இந்த ஆப்ரேஷனுக்கு இஸ்ரேலில் இருந்து கிளம்பிய நேரத்தில் இருந்து அங்கே பாம்பிங் போய் விழுகும் வரை இந்த மொபைல் நெட்வொர்க்கை டிஸ்டர்ப் செய்தே வைத்திருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, எப்படி ஒரு இண்டிவிஜுவலை ஒரு தனி காம்பவுண்டில் கொல்லப் போகிறோம் என்கிற அந்த ப்ரெசிஷன், இதற்காக தான் அவர்கள் கையில் இருந்த ஸ்பேரோ மிசைல் சிஸ்டத்தை பற்றி நான் தொடக்கத்திலே கூறினேன். 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு தனி நபரை கூட இந்த மிசைலால் டார்கெட் செய்து அடிக்க முடியும். பைலட்டிற்கு கிடைத்த உத்தரவுப்படி காலையிலேயே கிளம்பி இந்த இடத்திற்கு வந்து ஒரு ப்ரிசைஸ்ட் இந்த கேம்பஸ்குள்ளே தான் இந்த குண்டுகளை போடணும் என்கிற ஒரு உத்தரவு இருந்தது. இந்த இடத்திற்கு வந்த உடனேயே 30க்கும் மேற்பட்ட பாம்ஸ்களை போட்டு இந்த விமானம் தப்பி ஓடியது. அந்த காட்சியும் நீங்கள் பார்க்க முடிகிறது உங்களோட டிவி ஸ்க்ரீனில், எப்படி அந்த 30 பாம்ஸ்கள் அங்கே விழுந்தது என்று. இந்த பாம் பிளாஸ்டுக்கு பின்பு அந்த இடத்துல இருந்த நபர்கள் யாரெல்லாம் என்கிற தகவலும் வெளிவந்தது. சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள், சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலை சார்ந்த அலி ஷம்கேனி அவர்கள், ஆர்ம்ட் ஃபோர்ஸுடைய சீஃப் அப்துல் ரஹீம் மற்றும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டுடைய சீஃப் முகமது பக்பார், இதை தாண்டி
கார்ட்னருடைய கவுன்சிலை சார்ந்த நபர்கள், பிரசிடென்ட், பார்லிமெண்ட், அசம்பிளியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த மீட்டிங்கில் இருந்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி எக்ஸ்பெடிசி கவுன்சிலை சார்ந்த நபர்கள், ஜுடிஷரியை சார்ந்த நபர்கள் மற்றும் கேபினட்டை சார்ந்த நபர்களும் இதில் இருந்தார்கள். அதாவது ஒட்டுமொத்த அந்த நாட்டை ஆளக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒரே அட்டாக்கில் கொல்லப்பட்டார்கள். இந்த மரணம் எதை எடுத்து காட்டுகிறது? மொசாத் மற்றும் சிஐஏவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபரேஷன் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. இந்த மரணம் ஈரானுடைய வரலாற்றையும் பிரட்டி காட்டக்கூடிய அந்த வேலையை பார்த்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள்னா, கமனியோடைய மரணத்திற்கு முன்பு பல நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கள் அசாசினேட் செய்யப்பட்டார்கள், ஜெனரல்ஸ்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய பல மிக முக்கியமான நபர்கள் அடுத்து கொல்லப்பட்டதற்கான காரணம் சிஐஏ மற்றும் மொசாத் என்பதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீர்கள். நவம்பர் 2020 இதே போன்ற தெஹ்ரானிற்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் மொஹ்சேன் ஃபர்க்ஸதான் என்கிற இந்த நபர், இவர் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ப்ரோக்ராமிற்கான ஆர்கிடெக்ட் என்று கூறுவார்கள், அதாவது ஹெட் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து போகும்போது ஒரு ஹைவேவில் திடீர் என்று ஆட்டோமேட்டிக் ரொபாட்டிக் கன் ஒரு காரில் பொருத்தப்பட்டது. அந்த ரொபாட்டிக் கன்னை வைத்து அவரை கொன்றார்கள். அதாவது ஏஐ கண்ட்ரோல்டு ரிமோட் வெப்பனை வைத்து இந்த கொலை நடந்தது. இது மட்டுமல்ல, இதற்கு முன்பு ஜனவரி 2010 நியூக்ளியர் சயின்டிஸ்டான டாக்டர் மொசாத் அலி முகமதனி, இவரையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வைத்து அசாசினேட் செய்தார்கள், கொன்றார்கள். நவம்பர் 2010 2 செப்பரேட் லொகேஷனில் ஒரே நாளில் 2 வெவ்வேறு இடங்களில் பைக்கர்ஸ் மோட்டர் பைக்கில் வருவாங்க. எப்படி படத்துலாலும் நீங்கள் பார்ப்பீர்களோ, அந்த மேக்னெட்டிக் பாம்பு அப்படி ஒட்டிட்டு ஓடி போவாங்க, அதே மாதிரியான விஷயம் அங்கே நடந்தது. 2010 நவம்பர் மாதம் மேக்னெட்டிக் பாம்பை வைத்து 2 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கள் கொல்லப்பட்டார்கள். இது மட்டுமல்ல, ஜனவரி 2012 ஒஃபிஷியல் ஆஃப் நட்டாஸ் ஃபெசிலிட்டியிலும் இதே போன்ற ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கள் எந்த அளவில் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமே 1 மாதம் 2 மாதம் அல்ல, பல வருடங்கள் பின்தாங்கியது. வெஸ்டர்ன் நாடுகளில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இந்த ஒட்டுமொத்த தாக்குதலுக்கான காரணம் மொசாத் மற்றும் அமெரிக்கா என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இந்த இடத்தில் இந்த கொலைகள் மட்டுமல்ல, இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் கேமையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கொலைகள் நடந்தது? mid-2000 நீங்கள் பார்த்தீர்கள்னா சைபர் அட்டாக் ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளில் அண்டர் த நேம் ஆஃப் ஆப்ரேஷன் ஒலிம்பிக் கேம் என்கிற பேரில் இந்த நாட்டின் மீது இந்த தாக்குதல்கள் நடக்க தொடங்கியது. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ட்ரூலி எஃபெக்டிவ் சைபர் வெப்பன் இந்த நாட்டின் மீது தான் இஸ்ராயல் நடத்தியது, அதாவது ஈரான் மீது நடத்தியது. ஒரு ஃபிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்தது நீங்கள் பார்த்தீர்கள்னா, யூஎஸ் மற்றும் இஸ்ராயல் 2 நாடுகளுமே சேர்ந்து ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை, நியூக்ளியர் டெக்னாலஜியை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். அதற்காக அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பைவேரை அவர்கள் தயாரித்தார்கள். இந்த ஸ்பைவேருடைய பெயர் ஸ்டக்ஸ் நெட். ஸ்டக்ஸ் நெட் உங்களுடைய ஃபோனில் புகழ்ந்து உளவு பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் பார்க்காது. இந்த டெக்னாலஜி அவர்கள் டெவலப் செய்ததே ஒரு மெஷினை டெஸ்ட்ராய் செய்வதற்காக. ஜஸ்ட் இமேஜின் ஹவு அட்வான்ஸ் தேவர். ஃபிசிக்கலி டேமேஜ் செய்வதற்காக, ஒரு இன்ஜினியர்ட் பொருளை டேமேஜ் செய்வதற்காக இந்த டெக்னாலஜி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஸ்டக்ஸ் நெட் democratically increase the rotational speed of a centrifuge unit. Centrifuges are very, very important to enrich uranium on a வெப்பன் கிரேட் லெவல். இதற்காக ஒரு ஹை ஸ்பீடில் சுற்றும். அந்த ஹை ஸ்பீடில் சுற்றும் போது அந்த என்ரிச்மெண்ட், யுரேனியமுடைய என்ரிச்மெண்ட் நடக்கும். அப்போது அந்த ப்ராசஸில் இந்த ஸ்பைவேரை போட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சென்ட்ரிஃபியூஜை இவர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஈரானியர்களுக்கு தொடக்கத்தில் எப்படி இந்த
கோளாறு நடக்கிறது என்றே அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் நினைத்தது டெக்னாலஜி கிளிச்சாக இருக்கோ இல்லை மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் என்று. ஆனால் ஜூலை 2020ஆம் ஆண்டு தான் இந்த விஷயமே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. நட்டான்ஸ் என்கிற ஒரு இடம் நியூக்ளியர் ப்ரோக்ராமிற்கான ஒரு மிக முக்கியமான இடம். இந்த இடத்தில் ஒரு டார்கெட் நடத்தப்பட்டது. இந்த டார்கெட்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கேயும் மொசாதோட இன்வால்மெண்ட் இருந்ததாக அவர்கள் கூறினார்கள். மொசாத் நடத்திய இன்னொரு மிக முக்கியமான திருட்டு, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜனவரி 2018ஆம் ஆண்டு இதை ஹியூமன் வாழ்க்கையில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹைஸ்ட் என்று நீங்கள் கூறலாம். ஒரு மிகப்பெரிய கொள்ளை. என்ன இந்த கொள்ளை? இஸ்ரேலை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 24 ஏஜென்ட்ஸ்கள் ஈரானுக்குள் புகுந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்குள் புகுந்து 50,000க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ்களை களவாண்டார்கள். இது மட்டுமல்ல, 150க்கும் மேற்பட்ட காம்பேக்ட் டிஸ்களை அவர்கள் களவாண்டார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய AMAD நியூக்ளியர் ப்ராஜெக்டுக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களுமே அவர்கள் திருடி சென்றார்கள். இதை பற்றி ஈரானியர்களுக்கு என்னைக்கு தெரிய வந்தது என்றால், டெலிவிஷனுக்கு முன்பு வந்து டிவிக்கு முன்பு வந்து நேத்தன்யாகு அந்த டாக்குமெண்ட்ஸ்களை லைவாக எடுத்து காட்டியதற்கு பின்புதான் இந்த விஷயமே அவர்களுக்கு தெரிய வந்தது. ஈரானை பற்றி, இஸ்ரேலை பற்றி ஒரு ஜோக்கும் இருக்கிறது. அதாவது ஒரு அறையில் 5 பேர் கூடியிருந்தால் அதில் 3 பேர் மொசாதை சார்ந்த நபர்கள் தான் இருப்பார்கள் என்கிற இந்த விஷயம். அதாவது அந்த அளவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஈரானிற்குள் புகுந்திருக்கிறது. இப்போ அமெரிக்கா என்ன கூறுகிறது? நாங்கள் ஈரானில் டெமோக்ரஸியை கொண்டு வருவதற்காக தான் இந்த போரை நடத்துகிறோம். அப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய கிங்ஸ், அது டெமோக்ரஸியா? அவர்கள் டெமோக்ராட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களா? இதற்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான கதை இருக்கிறது. எதற்காக அமெரிக்கா ஈரான் மீது இந்த அளவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள்? இப்போதான் இந்த பிரச்சனையா கிடையாது. 1953ஆம் ஆண்டு. ஏன்னா இப்போ தொடர்ந்து அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? அவர்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிறார்கள், உலக பாதுகாப்பிற்காக நாங்கள் இவர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறோம் என்று. ஆனால் 1953ஆம் ஆண்டு ஈரானில் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தேர்வு செய்யப்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய ஷா அரசாங்கத்தை நீக்கி. அப்பெல்லாம் இந்த நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் வெப்பனை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு துளி கூட அந்த விஷயம் கிடையாது. ஆனால் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் முகமது மொசாதே வந்த உடனே, அந்த பதவியில் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆயில் இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் செய்தார். அதாவது பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தை நேஷனலைஸ் செய்தார். இதற்கு பின்பு என்ன? பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா, இந்த 2 நாடுகளுமே சேர்ந்து ஒரு குளோபல் கேம்பெயினை தொடங்குகிறார்கள் அகேன்ஸ்ட் ஈரான். சிஐஏக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது டு லான்ச் ஆப்ரேஷன் அசாக். இந்த ஆப்ரேஷன், இந்த திட்டம் என்ன செய்தது? ஈரானை பற்றி அங்கிருக்கூடிய மக்கள் மனதில் தவறான செய்திகளை பரப்பி ஒட்டுமொத்த மக்களை தூண்டி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டை தொடங்கினார்கள். மக்கள் ரோட்டில் வந்தார்கள். அப்போ இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. ஒரு சில நாட்களிலேயே அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுகிறார். இவர்களுக்கு ஏற்றபடி ஷாவுடைய ரூல் மீண்டும் ஒரு முறை ஈரானில் கொண்டு வரப்படுகிறது. அடுத்த 26 ஆண்டுகள் மக்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஷா அரசாங்கம் அமெரிக்காவுடைய அடிமையாக வாழ்ந்தார்கள். 1979ஆம் ஆண்டு ஃபைனலி ஷாவுடைய அரசாங்கத்தை நீக்கி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வெளிவந்தது. அதாவது மீண்டும் ஒரு முறை அங்கே டெமோக்ரஸி உருவானது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு எதிராக ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய வேலை பார்த்தார்கள். இன்னைக்கும் அந்த ப்ரொபகண்டாவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அப்போ அமெரிக்காவுடைய உண்மையான நோக்கம் என்ன? என்னைக்குமே டெமோக்ரஸி ஈரானில் வரக்கூடாது. ஈரானில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நீண்ட நாள் கனவு, அதை மீண்டும் ஒரு முறை அமல்படுத்துவதற்காக இன்னைக்கு போர் வரை இந்த பிரச்சனை வெடித்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கியிருக்கிறார். ஆனால் இந்த போரை எப்படி முடிப்பது என்று அவருக்கு புரியவில்லை. எங்கே திரும்பி பார்த்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய அடி
கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.